திருச்சிற்றம்பலம். தென்னாருடைய சிவனையை போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். கடக ராசிக்குண்டான நவம்பர் மாத பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். கடக ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டீங்கன்னா இந்த மாதம் ஒரு சிறப்பான மாதமாக இருக்கும். ஏன்னா 15ஆம் தேதிக்கு மேல சனி பகவான் வக்ர நிவர்த்தி ஆகிறார். அப்போ வக்ர நிவர்த்தி ஆகும் பொழுது கணவன் மனைவிக்குள்ள இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள், தொழில் சார்ந்த பிரச்சனைகள், சின்ன சின்ன அவமானங்கள் இதெல்லாமே விலகுவதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. இருப்பினும் உங்களுடைய 2ஆம் அதிபதி சூரியன் 16ஆம் தேதி வரைக்கும் நீச நிலையில இருக்கிறார். அதனால கொஞ்சம் கவனமா இருங்க. ஏன்னா 2 தான் பணவரவு, பொருளாதாரம், உங்களுடைய வாக்கு, உங்களுடைய பேச்சு. அப்போ பேச்சால் நிறைய பிரச்சனைகளை சந்திப்பீங்க. கொஞ்சம் பேச்சுல கவனமா இருங்க. யாருக்கும் வாக்கு கொடுக்காதீங்க. பணம் யாருக்கும் கொடுக்கல் வாங்கல் வேண்டாம் அப்படிங்கிறதா உண்மை. 16ஆம் தேதிக்கு மேல 5ஆம் வீட்டுக்கு வந்துடுவார். அதற்கப்புறம் உங்களுக்கு பொருளாதார வளர்ச்சி, பண வரவு அப்படிங்கிறது எல்லாமே ஓரளவுக்கு நல்லா இருக்கும். ஏன்னா குரு பார்வைக்கு வரப்போகுது சூரியன். அப்ப குருவும் சூரியனும் சேர்ந்தால் சிவராஜ யோகம்னு சொல்லுவோம். அப்ப பெயர், புகழ், மதிப்பு, ஒரு அந்தஸ்து இதெல்லாமே நிச்சயமாக கிடைப்பதற்குண்டான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுப்பார். அடுத்து பாருங்க 3 மற்றும் 12ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய புதன். இந்த புதன் பாருங்க இயற்கையாகவே உங்களுக்கு குருவினுடைய பார்வையில 5ஆம் வீட்டில் தான் இருக்கிறார். அப்போ 3 குடையர் 5ஆம் வீட்டில் இருக்கும்போது சகோதரர்கள் மூலமாக உங்களுக்கு ஏதாவது உதவிகள் கிடைப்பது, குலதெய்வ வழிபாடுகள் செய்வது, குலதெய்வத்தினால பங்காளிகள்லாம் சேர்ந்து போய் செஞ்சு அல்லது குலதெய்வமே தெரியாம இருக்கிறவங்களுக்கு கூட குலதெய்வம் தெரிவதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பார். ஏன்னா உங்களுக்கு புதன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் குருவினுடைய பார்வையில் இருக்கும் பொழுது வெளிநாடு, வெளியூர் பயணங்கள் இதெல்லாமே நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். 12ஆம் இடம் அப்படிங்கிறது அலைச்சல், தேவையில்லாத பயணங்கள் இதையும் கொடுத்துருவார். ஆனா உங்களுக்கு குரு பார்வை புதன் மேல இருக்கும் பொழுது அந்த தேவையில்லாத பயணத்திலையும் கூட உங்களுக்கு ஒரு நல்ல விஷயங்கள் கிடைக்கும் அப்படிங்கிறதுலையும் மாற்று கருத்துக்கள் கிடையாது. அடுத்தது உங்களுடைய ராசிக்கு 4 மற்றும் 11ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரன். இந்த சுக்கிரன் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா 6ஆம் தேதி வரைக்கும் தான் உங்களுக்கு 5ஆம் வீட்டுல இருப்பார். அதுக்கப்புறம் பாத்துட்டீங்கன்னா உங்க ராசிக்கு 6ஆம் வீட்டுக்கு போயிடுவார். பொதுவாக 4 குடையவர் 6ஆம் வீட்டுக்கு வந்தால் நிச்சயமாக உடல்நிலையில கொஞ்சம் கவனமா இருங்க. வண்டி வாகன யோகம் அதே போல வண்டி வாகனத்துல போயிட்டு வரும்போது கொஞ்சம் கவனமா இருக்கணும். அடுத்தது பாருங்க, பெரிய அளவுக்கு லாபத்தை எதிர்பார்க்க வேண்டாம். தேவையில்லாத தொடர்புகள் வரும். அந்த தொடர்புகள் மூலமாக உங்களுக்கு பிரச்சனைகள் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. 2, 6 அதாவது 4, 6 தொடர்பு ஏற்படும் பொழுது நிச்சயமாக உங்களுக்கு கடன் சார்ந்த விஷயங்களோ, நோய் சார்ந்த விஷயங்களோ வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகளும் உண்டு. வேலையில சின்ன சின்ன மனக்கசப்புகளும் உண்டு அப்படிங்கிறதுலயும் மாற்றம் கிடையாது. அடுத்து குரு பகவான். இந்த குரு அப்படின்னு சொல்லக்கூடிய பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 6 மற்றும் 9ஆம் அதிபதி. இயற்கையாகவே குரு வக்கரத்துல இருக்கிறதுனால நம்ம வக்ர நிவர்த்திக்கு வரைக்கும் கொஞ்சம் அப்பா சார்ந்த விஷயங்கள், பூர்வீகம் சார்ந்த விஷயங்கள், வேலை சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமாகவும் பொறுமையாகவும் தான் இருக்கணும். வேற வழி கிடையாது. ஏன்னா இப்பதான் சனி வக்ர நிவர்த்தி ஆயிருக்கிறாரு. அடுத்தது குரு வக்ர நிவர்த்தி ஆகிற வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக தான் நம்ம இருக்கணும். அடுத்து செவ்வாய். இந்த செவ்வாய் எப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 5 மற்றும் 10ஆம் அதிபதி. இது 5 மற்றும் 10 கூடிய செவ்வாய் போய் நீசமாகிறார். 5 கூடிய ஒரு நீசமாச்சுன்னா குழந்தைகள் சார்ந்த விஷயத்துல ஒரு மனக்கசப்புகள் ஏற்படுத்தி கொடுப்பார். ஏதாவது ஒரு ட்ரீட்மெண்ட், குழந்தைகளுக்கான ட்ரீட்மெண்ட் எல்லாம் இந்த மாசம் எடுக்க வேண்டாம், அதனால ஃபெயிலியரை கொடுத்துரும். அதே போல அடிக்கடி குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வர்றதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்திக்கோங்க. தொழில ஏன்னா 10 கூடியவர் 10 தான் தொழில். தொழில புதிய முயற்சிகள் வேண்டாம். சொந்தமா தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதுல கொஞ்சம் அந்த தொழில் சார்ந்த விஷயத்துல உங்களுடைய வரவுகள், லாபங்கள் இதெல்லாமே கொஞ்சம் ஸ்லோவா தான் போகும். இருப்பினும் பயப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது. செவ்வாய் ஒரு மாத காலங்கள் இங்க இருக்கிற வரைக்கும் அப்படித்தான் இருக்கும். அதனால தொழில் சார்ந்த விஷயத்துல புதுசா இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் பண்ணாம இருக்கக்கூடிய விஷயத்தை வச்சு ரோல் பண்ணீங்கன்னா நிச்சயமாக பெரிய அளவுக்கு பாதிப்புகள் வராது. 15ஆம் தேதிக்கு மேல சனி வக்ர நிவர்த்தி ஆனதுக்கு அப்புறம் ஓரளவுக்கு உங்களுக்கு நல்ல பலன் அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்கலாம். கடகராசியை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா இந்த மாதம் பேச்சுல, பணத்துல, நோய் சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருங்க. அதே போல வேலை சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும். இதெல்லாமே உங்க ஜாதகத்துல தசாபுத்தி கொடி நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் சிறிது மாறுபடலாம். நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்ம திருடிகளே சரணம்.